ஆஹ் அப்ப கிராஃப்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கிராஃப்ட்னா என்ன? ஒரு நுட்பமான ஒரு அறிவோட செய்யப்பட்ட பொருட்கள். ஒரு குச்சி ஒண்ணு இருக்கு, ஒரு ஆயுதம் தான் அது. ஒரு மரத்துல இருந்து டடக்குன்னு ஒரு குச்சியை உடைக்கிறோம், ஆயுதம் தான் அது. ஒரு கல்ல தரையில இருந்து எடுக்கிறோம், ஆயுதம் தான் அது. ஒரு தகரம் கீழே கிடக்கு லேசா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சா அது ஆயுதம் தான் அது. அது ஆயுதம் அப்படின்றப்ப வந்து ஒரு ஆளை கொல்றதுக்கும் பயன்படுத்தலாம், ஒரு குழியை தோண்டி ஒரு செடி வைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். ஒரு கல்லு தேவைப்படுது, நமக்கு 3 கல்லு தேவைப்படுது நெருப்பு வைக்கிறதுக்கு, அதை தோண்டலாம். அந்த குச்சை வந்து நெருப்பா யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஒரு குச்சை ஒண்ண உடைச்சு அதை அப்படியே செதுக்கி ஒரு கரண்டி ஆக்குறதுன்ற இருக்கு பாத்தீங்களா? அவங்கள தான் கிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்றோம். ஒரு தொழில் அறிவு இருக்கக்கூடிய ஆட்கள். ம். ஒரு கட்டையை எடுத்தா எப்படி அதை கரண்டி ஆக்குறது? ஒரு கல்ல எடுத்தா அதை எப்படி வந்து சக்கி ஆக்குறது? அதாவது உரல் ஆக்குறது? எல்லாராலையும் செய்ய முடியாது. அவங்களுக்கு அந்த உரல் ஆக்குறது மாத்திரம் தான் தெரியும். கற்களை பற்றி ஒரு அளவுக்கு தான். சிவப்பு கலர் கல்லு இது. இது கொஞ்சம் ஹார்டா இருக்காது. அது வந்து கருப்பு கலர் கல்லு அது நல்ல ஹார்டா இருக்கும். இந்த கல்லு வந்து கல்லு. இது ஹார்டா இருக்கவே இருக்காது. இது செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அறிவு தெரியும் அவங்களுக்கு. அந்த கல்லு ஏன் ஹார்டா இருக்கு அப்படின்ற அறிவு தெரியாது. ஒரு ஓவியனுக்கு அது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றேன். ஒரு கலைஞனுக்கு இந்த ராகம் வந்து இப்படி போச்சுன்னா இது வந்து மோகன ராகம். இது இப்படி இப்படி போச்சுன்னா இது காம்போதி. கட்டாயமா நான் பாட போறதில்ல. பாட தெரிஞ்சா யாராச்சும் பாடலாம். என்ன இத வந்து எந்த நேரத்துல பாடணும்? இது எப்படி ஆரம்பிச்சுச்சு? இத வந்து வியாக்கியானங்கள் யார் யாரெல்லாம் குடுத்துருக்காங்க? காம்போதி ராகத்துல உச்சத்துக்கு எழுத்துல வந்து அந்த காம்போதி ராகத்த பாடுறதுக்கான பாடல்களை யார் எழுதியிருக்காங்க? இதெல்லாம் தெரிஞ்சவன் தான் கலைஞன். அந்த ராகத்த மாத்திரம் பாடிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஆளு வந்து, ட்ரெயின்ல வந்து பாட்டு பாடக்கூடிய ஆள். ட்ரெயின்ல பாடக்கூடிய ஆட்கள் வந்து என்ன குறைச்சலா? திறமை இருக்கு. அந்த எல்லாருமா பாட முடியும். ஒரு ரோட்ல டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு ஆள் இருக்காங்க. ரோட்ல டான்ஸ் ஆடி கலை கூத்தாடிகள் இருக்காங்க. டான்ஸ் ஆடுறாங்க. கரகாட்டக்காரர்கள்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில கரகாட்டக்காரர்கள் உட்கார்ந்து கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஒரு 3, 4, 5 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இந்த கலை இப்படி இருந்துச்சு. அதனால தான் இப்ப வந்து இப்படி செஞ்சுகிட்டு இருக்கோம். ஸ்டேஜ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அவங்க வந்து கலைஞர்கள். சரி, இப்ப நம்ம கலைஞர்கள்னு நம்ம சொல்லிக்கிறதா, தொழிலாளிகள்னு சொல்லிக்கிற ஆசைப்படுவோமா? கலைஞர்ன்னு சொல்றதுக்கு தான் ஆசைப்படுவோம். அப்ப கலைஞர்கள்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்பட்டோம்னா, இதுல இருக்கக்கூடிய இப்ப இது இது வந்து கிராஃபைட்ல செஞ்ச பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இத சொல்றோம். இத கிராஃபைட்ல செஞ்ச பொருள்னு சொல்லி சொல்றோம். கிராஃபைட்னா என்ன? அதுக்கும் சாதாரண சார்கோல்ன்னு ஒண்ணு சொல்றோம். அதுவும் கார்பன் தான். கிராஃபைட்டும் கார்பன் தான். ஒரு கார்பன் பயங்கர விலை உயர்ந்த கார்பன் ஒண்ணு இருக்கு, தெரியும் இல்லையா உங்களுக்கு? தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி தெரியாம இருக்கு? அதுவும் வைரம். பெண்களுக்கு வைரம். அதுவும் கார்பன் தான். ஹைட்ரோ கார்பன். தண்ணி, ஆக்ஸிஜன் சேர்ந்து ஐ மீன் ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன் சேர்ந்து தண்ணியா இருக்கு. அந்த கார்பனோட ஒரு பர்ட்டிகுலர் ஆங்கிள் வந்து அது ஜாயின் ஆச்சுன்னா டயமண்ட் ஆகுது. அது வந்து அந்த பர்ட்டிகுலர் ஆங்கிள் அவ்வளவு நெருக்கமா வந்து ஜாயின் ஆகிறதுக்கு எத்தனையோ நூற்றாண்டுகள் ஆகுது. எத்தனையோ அழுத்தம் தேவைப்படுது. ரைட், ஓகே, அது ஒரு கதை. அது மாதிரி இப்ப இதுல வந்து என்னன்னா, நான் இங்க ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இத அப்படியே தூக்கி கொண்டாந்து அங்க வைக்க முடியுமா? இல்ல, முடியாது. இப்ப என்னன்னா